எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இந்த உலகத்தை பிரியப்படுத்தும்படியாகவும் மற்றவர்களை திருப்திப்படுத்தும்படியாகவும் மற்றவர்களுக்கு நாம் ஒருவேளை பிரியமாக நடப்பதாக இருந்தாலும் கூட தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் நம்மை விரும்புகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தோமானால், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானவனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். நம்முடைய காரியம் அனைத்தையும் அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ நாம் விரும்ப வேண்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே தேவன் அவனோடு கூட நடந்தார். நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டபடி செய்தபடினாலே தேவனுடைய பிரியம் அவர்கள் மேல் இருந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கால வேளையிலே தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பிரியம் கர்த்தர் மேல் இருக்கிறதா? அவருடைய பிரியம் உன்னை மேல் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனை தெரிந்து கொள்வதிலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. அருமையான பிள்ளையே, நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் கர்த்தர் நோடு கூட இருப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவனாய் கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். என் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு நீ பிரியமாய் இருந்தால் அவர் நோடு கூட இருப்பார். நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு இருப்பார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை கனப்படுத்தும்படியாகவே நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி இருக்கும்போது அவருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் சிறு பிராயம் முதற்கொண்டு அவன் மரணமடை வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தினார், அவரை ஆசீர்வதித்தார். தெய்வ பிள்ளையே, அவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை கூட தவறி தரையிலே விழவில்லை. அப்படிப்பட்ட மாபெரும் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். தெய்வ பிள்ளையை, நீ கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறவர். உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பை விட்டு விலகவே இல்லை. ஆபத்துகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆனால் தேவன் அவர்களை விட்டு விலகவே இல்லை. அதுதான் தேவனுடைய கிருபை. ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே தேவனுடைய பிரியத்தை பெற்றிருக்கிறாயா? உலகத்தில் அநேகருடைய பிரியங்கள் நம்ம மேல் இருக்கலாமானால் அவையெல்லாம் ஒரு நாள் வெறுமையாய் போய்விடுவானால் தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வானால் எப்படி கர்த்தர் சாமுவேலு கூட இருந்து அவனை காப்பாற்றி நடத்தினாரோ அதே போல யோசேப்போடு கூட இருந்தவர் அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து சிங்காசனம் வரைக்கும் கர்த்தவனோடு கூட இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பாதுகாத்து எதிர்காலத்தில் தேவையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தாவே, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் வேண்டும். அன்று நாங்களும் உம்முடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றமடைந்து நாங்களும் அனுபவிக்க ஆராதிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி. அநேகர் எங்கள் மேல் பிரியமாய் இருப்பதை காட்டிலும் நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தாவே, உம்முடைய பிரியத்தை எங்கள் மேல் வைத்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவாராக. ஆமென்.